இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. எவாலுவேட் லிமிட் x tends to 0 root of x square plus 1 minus 1 divided by root of x square plus 16 minus 4. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா both numerator denominator நீங்க எதாவது நம்ம டிவைட் பண்ணிக்கோங்க, x square டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ லிமிட் x tends to 0 இது எப்படி எழுதலாம் பாருங்க, x square plus 1 root of x square plus 1 minus 1 divided by x square whole divided by எடுத்து எழுதும்போது லிமிட் பிரிச்சுக்கோங்க. லிமிட் x tends to 0 இங்க root of x square plus 16 minus 4 divided by x square. இப்போ நீங்க மேல நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த x square plus 1 க்கு பதிலா நீங்க ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுங்க, that is y. அப்ப இந்த x square அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது என்னவா மாறிடும்னா y minus 1. இப்போ இங்க x tends to 0 இங்க இருக்க x tends to 0 னா இதுக்கு 0 கொடுக்குறீங்க. 0 plus 1 அப்படின்னா என்ன ஆயிடும் 1. சப்போ y tends to என்ன ஆயிடும்னா 1. அதே போல டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கிற x ஸ்கொயர் plus 16 நீங்க z அப்படின அசம்ப்ஷன் எடுத்துக்கோங்க. அப்ப x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா z minus 16 அப்படி நம்ம எழுதலாம். மறுபடியும் இங்க x tends to 0 அப்படினு சொல்லி பாக்கும்போது z tends to என்ன ஆயிடும் அப்படினு சொல்லி பார்த்தா 16. ஏனா இங்க 0 கொடுத்தீங்கன்னா 0 plus 16 அதான் உங்களுக்கு. அப்போ இந்த क्वेश्चन எப்படி மாறும் பாருங்க. லிமிட் இங்க x tends to 0 வந்து என்னவா எழுதலாம், y tends to 1. இங்க x square plus 1 என்ன எழுதுறீங்க y. அப்ப இது y பவர் 1 by 2 minus 1. சரிங்களா? இங்க x square எப்படி எழுதலாம் பாருங்க, y minus 1. அப்ப இது y minus 1. இப்போ இந்த 1 நான் என்ன எழுதறேன்னா 1 by 2 எழுதிக்கலாம். whole divided by இங்க லிமிட் x tends to 0 இருக்கு இல்லீங்களா, அது எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னா இங்க x tends to 0 னா அது எதுக்கு மாத்திக்கலாம், z க்கு மாத்திக்கலாம் இல்லீங்களா. அப்ப லிமிட் z tends to 16. இங்க x square plus 16 இருக்குங்களா, அது என்னன்னு கொடுத்துட்டீங்க z. அதனால இது z பவர் ரூட் இருக்கறனால பவர் என்ன எழுதலாம் 1 by 2 மைனஸ் இங்க 4 இருக்குங்களா, 4 எப்படி எழுதலாம் என்னோட வசதிக்காக 16 the whole power என்ன எழுதலாம் 1 by 2. 16 நீங்க ரூட் எடுத்தீங்க அப்படினு சொன்னா 4 இல்லீங்களா. இந்த 16 எப்படி எழுதலாம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 பவர் 1 by 2 அப்படி நம்ம எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்க இருக்கிற x ஸ்கொயருக்கு நாம எப்படி எழுதலாம் z minus 16. ஓகேங்களா. இப்போ இது என்டையரா நம்ம பாத்தீங்க அப்படினு சொன்னா எல்லாமே ஒரு ஃபார்முலா. நமக்கு என்ன ஃபார்முலா அப்படினு சொன்னா லிமிட் x tends to a x power n minus a power n divided by x minus a அப்படினு சொன்னா n into a to the power of n minus 1. இது நமக்கு ஃபார்முலா. சரிங்களா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா இங்க n க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க 1 by 2. சரிங்களா. a க்கு பதிலா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 1. so 1 by 2 minus 1 divided by இங்க அதே 1 by 2 பட் a க்கு பதிலா நமக்கு என்ன இருக்குன்னா 16 இருக்கு இல்லீங்களா. whole power n க்கு அதே 1 by 2 minus 1. அந்த 1 by 2 1 by 2 நமக்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் பாத்தீங்கன்னா 1 இது 1 power anything 1 தான், அது எந்த டவுட் இல்ல. இது எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னா 4 ஸ்கொயர் நம்ம எழுதலாம். 16 4 ஸ்கொயர் இது வந்து என்னச்சுன்னா மைனஸ் ஆஃப். அப்ப இந்த 2 நமக்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் பாத்தீங்கன்னா 4 to the power of minus 1. இது மேல போச்சு அப்படினு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4. சோ அப்ப ஃபைனலா நம்மளோட இந்த ஆன்சர் அப்படினு பாத்தீங்கன்னா லிமிட் x tends to 0 root of x square plus 1 minus 1 divided by root of x square plus 16 minus 4. that is nothing but answer 4. சரிங்களா. thank you. இதுக்கு முன்ன பார்த்த வீடியோ போல தான் இது ரொம்ப எளிமையான क्वेश्चन. சோ நம்ம டைரக்டா क्वेश्चनக்குள்ள போலாம். இப்போ இந்த क्वेश्चन என்ன பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்ண போறேன், அதே 2 ஆட் பண்ண போறேன். இதனால எனக்கு என்ன ஆகும் அது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து चेंजेस ஆகாது. இப்போ என்ன பண்ண போறேன்னா இத நான் தனியா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். லிமிட் x tends to 1 இது எப்படி எழுதலாம் பாருங்க, cube root of 7 plus x cube minus 2 divided by x minus 1 minus இந்த லிமிட் இதுக்கும் பொருந்தும். இப்போ லிமிட் x tends to 1 இங்க நீங்க மைனஸை வெளியே எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இது பிளஸ் ஆயிடும், பட் இது உங்களுக்கு என்ன ஆகும்னா மைனஸ் ஆக மாறிடும். அப்போ root of 3 plus x square minus 2 divided by x minus 1. இங்க எனக்கு x cube இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா x cube minus 1 ஆல மேல இங்க டிவைட் பண்ண போறேன். இங்க x ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் x ஸ்கொயர் minus 1 ஆல மேல இங்க டிவைட் பண்ண போறேன்.
இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால எக்ஸ் கியூபோட மேலங்கிலையும் நான் டிவைட் பண்ண போகிறேன் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 சரிங்களா. இப்போ இதுதான் இதில் வந்து சின்ன ஸ்டெப் இதுதான். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இது என்ன பண்ண போகிறேன்னா இது கியூப் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 டிவைட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1. கீழே உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ் கியூப் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. இதே போல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேயும் லிமிட் x tends to 1 square minus 2 இருக்கு இல்லைங்களா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா x square minus 1ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே x square இருக்கிறதுனால இங்கே ஆல்ரெடி x minus 1 இருக்குது. ஸோ அது x minus 1 divided by x square minus 1. இப்போ என்ன பண்ணுறேன் இது தனியாக இது தனியாக இது தனியாக இது தனியாக. ஸோ லிமிட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், ஐ மீன் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ இங்கே லிமிட் x tends to 1 சரிங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 7 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1/3. இந்த 2வை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள் 8 பவர் 1/3 டிவைட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஹோல் டிவைட் பை இங்கே மறுபடியும் இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இது எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை இது எப்படி எழுதுறோன்னு பாருங்கள் இது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கலாம் மைனஸ். இது அதே போல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இது எப்படி எழுதலாம்னா 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 மைனஸ் இது 4 பவர் 1/2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இது எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அதே போல் இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 1 1 ஸோ 3 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வரும். இந்த 3 எங்கே போய்டும் மேலே போய்டும். அப்போது இது எப்படி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 3 இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இங்கே 7 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1/3 மைனஸ் 8 பவர் 1/3 டிவைட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1. இங்கே 1 + 1 இருக்குங்களா 2 ஆகிடும், அந்த 2 மேலே போய்டும். ஸோ 2 இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இது 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 மைனஸ் 4 பவர் 1/2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இது வந்து சிம்பிளாக இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் நம்ம தரப்போகிறோம். இந்த சப்ஸ்டியூஷன் என்ன தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 7 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்கு இல்லைங்களா, இந்த 7 ப்ளஸ் எக்ஸ் கியூபை நான் வந்து ஃபார் ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 7. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒய் மைனஸ் 8 மாறிடும். இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே லிமிட் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் வந்து 1 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே 1 கொடுத்தா என்ன ஆகிடும் இம்ப்ளைஸ் ஒய் டென்ஸ் டு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. இங்கே அப்படியே இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, அந்த 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இசட். அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் இசட் இந்த ப்ளஸ் எங்கே போச்சுன்னா உங்களுக்கு -3. ஆனால் எனக்கு என்ன இருக்குது பாருங்கள் -1 இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -1 ரெண்டு பக்கம் மைனஸ் அப்படின்னா எனக்கு இசட் -4 அப்படின்னு கிடைச்சிரும். அதே போல் இங்கே எக்ஸ் நான் 1 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் டென்ஸ் டு 1 அப்படின்னு சொன்னால் எனக்கு இசட் டென்ஸ் டு என்ன ஆகிடும்னா 3 + 1 என்ன ஆகிடும் 4 சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே இப்போ பாருங்கள், அப்போ ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்கா. ஸோ 3 இன்ட்டு இதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் ஒய். அப்போ ஒய் பவர் 1/3 மைனஸ் 8 பவர் 1/3 டிவைட் பை ஒய் மைனஸ் 8 சரிங்களா. இங்கே லிமிட் ஒய் டென்ஸ் டு 8 மைனஸ் இது 2 இன்ட்டு இது அதே போல் லிமிட் இசட் டென்ஸ் டு 4 ஆகிடும். இது இசட் பவர் 1/2 மைனஸ் 4 பவர் 1/2 டிவைட் பை இசட் மைனஸ் 4. அப்போ இது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிச்சு. ஸோ இது வந்து 3 என்ன எழுதலாம் 1/3 இன்ட்டு 8 பவர் 1/3 மைனஸ் 1. இது 2 இந்த பவர் 1/2 முன்னாடி வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு 4 பவர் 1/2 மைனஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ இந்த 3 கேன்சல், இந்த 2 இந்த 2 கேன்சல். அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா 8 பவர் -2/3 மைனஸ் உங்களுக்கு என்ன இருக்குது
4 power minus half அப்படி கிடைக்கும். அப்போ 8 power 2/3 இது எப்படி எழுதலாம் பாருங்க, 2 cube minus 2/3, இது 2 square minus 1/2. இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 ஸ்கொயர்னா இது 1/2 ஸ்கொயராக மாறிடும், இது 1/2 மாறிடும். சரிங்களா? 1/2 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 1/4, இது உங்களுக்கு 1/2. ஸோ ஆஃபில் குவார்டர் போனால் குவார்டர் இல்லைங்களா? ஸோ ஆன்சர் உங்களுக்கு -1/4. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஃபைண்ட் த பாசிட்டிவ் இன்டிஜர் n, ஷோ தட் the limit extends to 3, x power n minus 3 power n divided by x minus 3 equal to 27. அதாவது எந்த ஒரு n வேல்யூக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னமோ இதுதான். சரிங்களா? ஸோ லிமிட் இதுக்கு நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, சொல்யூஷனாக எடுத்து மறுபடியும் எடுத்து எழுதிக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னா n into 3 to the power of n minus 1 is equal to, இது வந்து 27 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா n into 3 to the power of n minus 1, இதை 3 cube அப்படி நம்ம எழுதலாம். ஸோ இதை n into 3 to the power of n minus 1, இதை 3 into 3 to the power of 3 minus 1 எழுதலாம். ஸோ இதை கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், n is equal to 3 அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஷோ தட் லிமிட் tends to infinity 1 divided by 1 into 2 plus 1 divided by 2 into 3 etc. up to 1 divided by n into n plus 1 equal to 1 இருக்கு. இந்த சாப்டர் வந்து நம்ம 9th பார்க்குறோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து 5thலேயே இந்த சாப்டர் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே சமயத்தில் இண்டக்ஷன் மெத்தட்லையும் இந்த கான்செப்ட் வருது. இதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம tn டேர்ம் எடுப்போம். tn டேர்ம்னா 1 divided by n into n plus 1, nth டேர்ம்கான எடுப்போம். இந்த nth டேர்ம் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் 1 divided by n minus 1 divided by n plus 1 அப்படின்றத நம்ம கொண்டு வருவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், t1 அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 1 minus 1/2 வரும். அதே t2 அப்படின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1/2 minus 1/3 அப்படின்னு வரும். ஸோ அதே போல் நம்ம tn அப்ளை பண்ணிங்கன்னா 1/n tn minus 1. சரிங்களா? சாரி, இடம் இல்லை. இங்கே tn minus 1 அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா 1 divided by n minus 1 minus 1/n வரும். இங்கே tn அப்ளை பண்ணிங்கன்னா 1/n minus 1 divided by n plus 1 வரும். அப்போது இதில் தான் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நம்ம எடுத்து எழுதும்போது லிமிட் n tends to infinity அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது 1 minus 1/2 ப்ளஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா t2 1/2 minus 1/3 அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இங்கே 1 divided by n minus 1 minus 1/n plus 1/n minus 1 divided by n plus 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ப்ளஸ் ஆஃப், அந்த மைனஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி -n +n 1/n அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity 1 minus 1 divided by n plus 1 இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணுக்கு வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி அசைன் பண்ணீங்கன்னா 1 minus 1 divided by ஆகிடும்னா இன்ஃபினிட்டி. ஸோ 1 minus 0 that is equal to 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய கான்செப்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், nth டேர்ம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன செகண்ட் டேர்ம் என்ன அப்படின்றத நம்ம எழுதி தென் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த என்டையர் டேர்ம் கிடச்சிரும். ஸோ ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது கேன்சல் ஆகி எனக்கு 1 minus 1/n plus 1 மட்டும் கிடைக்கும். இப்போ எனக்கு இன்ஃபினிட்டி கிடைச்சா n சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா